ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பலாக்கொட்டை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஜாக் ஃப்ரூட் சீடு தோசை செய்ய போகிறேங்க. ஜாக் ஃப்ரூட் சீடு அதாவது பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம், கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இட்லி அரிசியில் செய்ய போகிறோம். 2 கப்பு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. இப்போ இட்லி அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 3ஐயும் நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊறணும். இட்லி அரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஊற வைக்க வேண்டியது இது மட்டும்தான். கண்டிப்பாக 3 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் ஊறணும். 3 மணி நேரத்துக்கு ஜாஸ்தியாக போகலாம். 3 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் ஊறணுங்க. இப்போ இதை கழுவிக்கலாம். பாருங்கள், அரிசி, பருப்பு, அப்புறம் வெந்தயம் 3ஐயும் நல்லா கழுவி ஊற வச்சாச்சுங்க. இது நல்லா 3 மணி நேரம் ஊறணுங்க. அப்புறம் பலாக்கொட்டையில் இருக்கிற தோல் எல்லாம் ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள். இது காஞ்சதுக்கப்புறம் அந்த தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும். இதை நீங்கள் இடிக்கல்ல இடிச்சிட்டாலும் சரி, மிக்சியில் தேங்காய் துருவல் மாதிரி துருவிட்டாலும் சரி. மிக்சியில் இந்த பலாக்கொட்டை, அப்புறம் கறிவேப்பிலை, சிகப்பு மிளகாய், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகு, சீரகம் இதையெல்லாம் நீங்கள் நல்லா கோர்ஸாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கிரைண்டரில் அரிசி அரைக்கும்போது இதையும் சேர்த்து அரைச்சிடலாங்க. அரைக்கும்போது பார்க்கலாம். அரிசி, பருப்பு, வெந்தயம் நல்லா ஊறிடுச்சுங்க. 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ இது கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் இடித்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு 2 தட்டு தட்டி வச்சுருக்கேன். ஜாக் ஃப்ரூட் சீடு ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஜாக் ஃப்ரூட் சீடு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சாச்சு. ரோஸ்ட்டாக இருந்தால் தான் இந்தளவுக்கு அரைக்க முடியும். அது சாஃப்டாக இருந்ததுன்னா இந்தளவுக்கு வராதுங்க. அதனால் நீங்கள் ரோஸ்ட்டாக அதாவது காயிலனா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் வானலியில் அந்த கொட்டையை போட்டு நல்லா ஓரளவுக்கு ஈரம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிகப்பு மிளகாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகு, சீரகம், கறிவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரிசி, பருப்பு, வெந்தயம் அரைக்கிறோம். அது கூட இது சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அரிசி அரைஞ்சிட்ருக்கு. அது கூட நம்ம ஜாக் ஃப்ரூட் அரைச்சி வச்சோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். உளுந்து மாவு தோசைக்கு அரைக்கிற கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஜாக் ஃப்ரூட் தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தோம். பாருங்கள், நல்லா புளிச்சிடுச்சு. இந்தளவுக்கு புளிச்சிருந்தால் தோசை சூப்பராகவே வரும். அரைச்ச உடனே ஊற்றலாங்க. ஏன்னா இதில் நம்ம காரம் இதெல்லாம் ஆல்ரெடி போட்டு தான் செஞ்சுருக்கோம். அதனால் அரைச்ச உடனே தாராளமாக ஊற்றலாம். இன்னும் புளிச்சா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தாளித்து கடுகு தாளிக்கிறதுனால நம்ம தாராளமாக தாளிச்சிக்கலாங்க. பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. கடுகு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. தண்ணி எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்ற போகிறோம். இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் ரெகுலராக உளுந்து மாவு தோசை மாதிரி தாராளமாக ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வருது பாருங்கள். சூப்பராக ரோஸ்ட்டாகவும் வரும், நல்லா சாஃப்டாகவும் எடுக்கலாம். வேகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுவும் டைம் கொடுத்து நீங்கள் ஒன் சைடாகவும் எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா ரோஸ்ட்டாகவே வரும், சூப்பராகவே இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். தோசை வெந்துடுச்சுங்க. இப்போ நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். நான் ஒன் சைடாக தான் எடுக்க போகிறேன். எந்தளவுக்கு இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். பார்த்திங்களா, செம ரோஸ்ட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு சாஃப்டாக தான் வேணும்னா தாராளமாக சாஃப்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஜாக் ஃப்ரூட் சீட் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஜாக் ஃப்ரூட் சீடு இருக்கிறதே நம்ம சொன்னால் தாங்க தெரியும். அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல்
சீடில் நிறையா சத்துக்கள் இருக்குங்க. ஜாக் ஃப்ரூட்டில் எப்படி இருக்கோ, அதாவது பலாப்பழத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி கொட்டையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கொட்டையில் நிறைய ரெசிபி செய்யலாம். ட்ரெடிஷ்னலாக கொட்டையை வந்து நம்ம அது காய வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் வேக வச்சு சாப்பிடுவாங்க. வேக வச்சு சாப்பிட்றது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். இதுலேயும் கூட்டு, பொரியல், குழம்பு எல்லாமே செய்யலாம். ஹல்வா செய்யலாம், பாயாசம் செய்யலாம். இந்த தோசை ரெசிப்பியும் செய்யலாம். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் கிடையாதுங்க. கொட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பழத்தில் இருக்கிற மாதிரி கொட்டையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை வெறுமனே சாப்பிடவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் காரமெல்லாம் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நமக்கு கூட ஏதாவது வேணுன்னா உங்களுக்கு சட்னி, சாம்பார் எது தொட்டு சாப்பிட்றதுனாலும் ஓகே. இப்போ மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன். இதுவும் இதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே உடம்புக்கு சத்து தான். நம்ம சேர்த்த கருவேப்பிலை ஆகட்டும், கருப்பு உளுந்தாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.